ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி மாடல் வேர்ப்ஸ் வந்துச்சு அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ மாடல் வேர்ப்ஸ் நம்ம என்னென்னலாம் சொல்லுவோம்? கேன், மே, மஸ்ட், ஷுட், இந்த மாதிரி பார்ப்போம். கரெக்டா? ஸோ இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவோம்னா மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மாடல் வேர்ப்ஸ் வரும்போது எப்படி சேஞ்ச் பண்ணோம்னா கேன் வந்துச்சுன்னா அதை இன்டைரக்ட்ல மாற்றும் போது குட். ஓகேவா? மே வந்துச்சுன்னா என்னவா மாத்தணும்னா மைட். நெக்ஸ்ட் மஸ்ட் வரும்போது மட்டும் ரெண்டு ஆட் பண்ணா எய்தர் ஹேட் டு போடலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா would have to போடலாம். ஓகேவா? ஷுட்டுக்கு ஈஸி தான், ஷுட்டுக்கு ஷுட்டு தான். ஓகேவா? ஸோ இது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் she said I can dance. ஸோ நம்ம இப்போ இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றும் போது எப்படி மாற்றுவோம்? இங்கே கேன் மாடல் வேர்பு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ கேன் என்னவா மாறும்? குட். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஷீ செட் தட். ஐன்றது யாரு? ஷீ. கரெக்டா? ஸோ ஷீ கேன் என்னவா மாறும்? குட். ஸோ ஷீ குட் டான்ஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கேன் மட்டும் இந்த இடத்துல என்னவா மாறும்? குட். ஓகேவா? நெக்ஸ்ட் I direct speech. Ravi said I may buy a car. ஓகேவா? ஸோ இதை இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றும் பொழுது ரவி said that. ஸோ இந்த இடத்துல ஐன்றது யாரு? ரவி. கரெக்டா? ஸோ அப்போ ஹி மே வந்து என்னவா மாறும்? மைட். ஸோ ஹி மைட் அவ்வளோதான் பை a car. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ரோஜா said I must complete the project. ஸோ இப்போ இதை இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றும் பொழுது ரோஜா said that. ஸோ இந்த இடத்துல ரோஜான்றதான் ஐ. கரெக்டா? அப்போ ஷீ. ஸோ முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? மஸ்ட் வந்துச்சுன்னா எய்தர் ஹேட் டூவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா would have டூவும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் ஹேட் டூ போடுறேன். ஓகேவா? ஸோ ஷீ had to complete the project. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் மாடல் வேர்ப்ஸ். ஸோ மாடல் வேர்ப்ஸ் வரும்பொழுது எது எது எப்படி சேஞ்ச் பண்ணுன்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கேன்னா குட்டு, மே மைட்டு, மஸ்ட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் மாறும். ஹேட் டு. ஓகேவா? ஷுட்டுக்கு ஷுட்டு தான். ஓகேவா? எது நீங்க ஷால் வந்தாலும் ஷுட்டு தான். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ மாடல் வேர்ப்ஸ் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ்ஸ், அதாவது ரெக்வஸ்ட், கமாண்ட்ஸ், விஷ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஓகேவா? எழுதிக்கோங்க. ரெக்வஸ்ட், இம்பரேட்டிவ்ஸ், கமாண்ட்ஸ், விஷஸ். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம இவ்வளோ நேரம் செட்ன்னு போட்டோம்ல, ஓகேவா? செட் ஆர் டோல்டு போட்டோம்ல. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க எதை மென்ஷன் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், she said to her, please complete it. ப்ளீஸ் கம்ப்ளீட் இட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஸோ ப்ளீஸ் அப்படின்றது என்னது? ரெக்வஸ்ட். ஆனா இது இன்டைரக்டா மாத்தும் போது இந்த ப்ளீஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலா என்ன சொல்றாங்களோ அதை நம்ம இங்க முன்னாடியே சொல்லிடணும். ஓகேவா? ஷீ. ஸோ ப்ளீஸ்ன்றது என்னது? ரெக்வஸ்ட். கரெக்டா? ஸோ அப்போ ஷீ ரெக்வஸ்டட் ஹர். ஓகேவா? தென் இந்த கமா எடுக்கணும்னா என்ன யூஸ் பண்ணோம்? தட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த வேர்ப் எடுத்துட்டு இந்த வேர்புக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி டூ யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ பிராக்கெட்ல எழுதிக்கோங்க, 2 பிளஸ் வேர்ப் 1. ஓகேவா? ஸோ அப்போ ஹர், தட், டூ வேர்ப் அப்படியே எழுதணும். ஓகேவா? கம்ப்ளீட் இட். ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது இன்டைரக்ட் ஸ்பீச் என்னவா சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா 2 பிளஸ் வேர்ப் 1. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். ராம் said, open the door. ஸோ ஓப்பன் த டோர் அப்படின்றது மோஸ்டா என்னது? ஆர்டர். ஓகேவா? ஆர்டர் பண்றது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ராம் ஆர்டர்ட் தட் ஸோ இங்க ஓப்பன் வேர்ப் இருக்கா? அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணும்? டு. டு ஓப்பன் த டோர். இன்னும் இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி மாத்திக்கலாம்? ராம் இந்த இடத்துல எழுதிக்கோங்க, செட் டு ரவி. ஓகேவா? ஓப்பன் த டோர். ஸோ ராம் ஆர்டர் ரவி டு ஓப்பன் த டோர். ஓப்பன் த டோர். ஓகேவா? ஸோ இங்க என்ன ஒரு இதுனா, இந்த மாதிரி ரெக்வஸ்டா இருக்கட்டும், ஆர்டரா இருக்கட்டும், கமாண்டா இருக்கட்டும், ஓகேவா? வேர்பு வந்து சேஞ்ச் ஆகாது. வேர்புக்கு முன்னாடி என்ன மட்டும் ஆட் பண்ணும்? டூ ஆட் பண்ணும். அதே மாதிரி அவங்க என்ன வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்களோ அதை ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்க ஃப்ரண்ட்லேயே என்ன பண்ணிடணும்? சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேவா?
இன்னொன்னு she's. She said, don't waste water. ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க, இது வரைக்கும் நம்ம நெகட்டிவ் பார்க்கல. ஓகேவா? ஸோ டோன்ட் வேஸ்ட் வாட்டர். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றும் பொழுது என்னன்னா, ஸோ அவ என்ன சொல்றா, வாட்டரை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. கரெக்டா? ஸோ அப்போ ஷி ஆர்டர்டுன்னு போடலாம். ஓகேவா? ஷி ஆர்டர்ட் தட். இந்த இடத்துல டோன்ட் அப்படின்றது என்னவா மாறும் அப்படின்னா நாட் டு. ஓகேவா? ஸோ நாட் டு வேஸ்ட் வாட்டர். புரிஞ்சுதா? இதுவே ஹா ஓ அந்த மாதிரி வந்துச்சு, வா அந்த மாதிரி வந்துச்சுன்னா எக்ஸ்கிளைம்டு யூஸ் பண்ணும். ஓகேவா? ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து கொஷின் டைப், அதான் லாஸ்ட் டைப். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் டைப். ஓகேவா? ஸோ கொஷின் டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ கொஷின். ஓகேவா? எஸ் ஆர் நோ, இன்னொன்று WH. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் ஆர் நோ கொஷின் வந்து பார்க்கலாம். ஓகேவா?
எஸ் ஆர் நோ கொஷின் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணும்போது இஃப் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெதர் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆப்ஷனில் இருந்தானே எடுக்க போறீங்க, ஸோ பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இஃப்னாலும் கரெக்டு தான், வெதர்னாலும் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன். ஸோ டைரக்ட் ஸ்பீச். She said or asked. She asked, is it raining? ஸோ கொஸ்டின் மார்க் இருந்தாலே நம்ம கொஸ்டின் டைப்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் மாடல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எஸ் ஆர் நோ. இஸ் இட் ட்ரைனிங்? மழை பெய்யுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று ஆமாம் சொல்ல போகிறோம், இல்லைன்னா நோன்னு சொல்ல போகிறோம். கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம கன்ஜெக்ஷன் வேர்டா என்ன யூஸ் பண்ணணும்? இஃப் இல்லைன்னா வெதர். ஓகேவா? ஸோ இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் பொழுது ஷி ஆஸ்க்டு தட். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம தட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா அதுக்கு டைரக்டா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இஃப் இல்லைன்னா வெதர். ஓகேவா? ஸோ ஷி ஆஸ் இஃப். இஃப் யூஸ் பண்ணாலும் கரெக்டா, வெதர் நான் இஃப் போடுறேன். ஓகேவா? ஷி ஆஸ்க்டு இஃப். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்களா? ஸோ இஸ் இட் அப்படின்னு இருக்கா? ஸோ இதை அப்படியே உல்டா பண்ணும். ஓகேவா? ஸோ இட் ஈஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ் மாறும்போது என்னவா மாறும்? பாஸ்ட் டென்ஸ். ஈஸ் வந்து வாஸா மாறும். ஓகேவா? ஸோ இஃப் it was raining. புரிஞ்சுதா? ஸோ இதுல இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டைரக்ட் ஸ்பீச். Ravi asked, do you like songs? ஸோ சாங்ஸ் பிடிக்குமான்னு கேட்குறான். கரெக்டா? ஸோ எய்தர் எஸ் ஆர் நோ. கரெக்டா? ஸோ இப்போ இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் பொழுது ரவி ஆஸ்க்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் டைப் வந்தால் மட்டும் தட் போடக்கூடாது. ஓகேவா? அதுக்கு பதிலாக இஃப் ஆர் வெதர். ஸோ வெதர். ஸோ இந்த இடத்துல யூன்றது அவனை கேட்குறான். கரெக்டா? அவனை பார்த்து கேட்கும்போது அவன் தானே சொல்றான். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? யூ வந்து ஐயா மாறும். ஓகேவா? ஸோ இஃப் ஆர் வெதர் ஐ லைக்ன்றது வேர்ப் என்னவா மாறும்? வேர்ப் டு லைக்டு. லைக்டு சாங்ஸ். புரிஞ்சா? கொஸ்டின் மார்க் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ பாயிண்ட். ஸோ ஐ லைக் வெதர் ஐ லைக்டு சாங்ஸ். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் WH கொஸ்டின். WH கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே மாற்றணும். டென்ஸை மட்டும்தான் மாற்றுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் டைரக்ட் ஸ்பீச்சில் ஷி ஆஸ்க்டு வேர் டு யூ லிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுவே இதை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்? ஷி ஆஸ்க். ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா நம்ம தட் போட தேவையில்லை. இங்க என்ன அவங்க கொஸ்டின் WH யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம என்ன பண்ணிடலாம்? அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இஸ் ஆஸ்க்டு வேர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூன்றது என்னவா மாறும்? அவனை பார்த்து தான் கேட்குறான். கரெக்டா? ஸோ வேர் ஐ. ஸோ எகெயின் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸாக மாறும். ஐ லிவ்டு. புரிஞ்சுதா? ஸோ கொஷின் டைப் பொறுத்த வரைக்கும் தட் போடக்கூடாது. எஸ்ஆர் நோ கொஷின்னா இஃப் ஆர் வெதர் போடணும். WH கொஷின் வந்தால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுட்டு டென்ஸ் அண்ட் நவுன்ஸ் மட்டும் மாற்றினா போதும். ஓகேவா? ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. He enquired, where did you go for your vacation?
ஓகேவா? ஸோ இதில் கொஞ்சம் மாற்றணும். ஓகேவா? ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம இதை அப்படியே போடுவோமா? ஹி என்கொயர்ட். ஸோ வேர் அப்படியே போடணும். வேர் இந்த இடத்துல பாருங்க டிட்டு வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? பாஸ்ட். ஸோ பாஸ்ட் வரும்போது நம்ம மாற்றும் போது எதுல மாற்றணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட். கரெக்டா? ஸோ வேர். ஸோ இந்த இடத்துல யூ அப்படின்றத அவனை தான் சொல்றான். ஸோ ஐ. ஸோ ஐ பர்ஃபெக்ட்னாலே என்ன வரணும்? ஹேட். ஹேட் பிளஸ் வேர்ப் 3. ஸோ ஹேட் போட்டு இங்க வேர்ப் வந்து கோ. ஸோ வேர்ப் 3 என்ன வரும்? கோ வென் கான். ஓகேவா? ஸோ அப்போ ஐ ஹேட் கான் ஃபார் யுவர் அப்படின்றத அவனை பார்த்து கேட்கிறான். ஸோ இங்க மாத்தும் போது என்னன்னு வரும்? மை. ஃபார் மை வெக்கேஷன். ஏன்னா அவன் எல்லாமே அவனை பார்த்து தான் கேட்கிறான். ஸோ அப்போ நம்ம அதை இன்டைரக்ட்ல சொல்லும் போது அவன் என்ன பார்த்து கேட்டான்னு தான் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ ஃபார் மை வெக்கேஷன். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கொஷின் டைப்ல இந்த ரெண்டு தான். ஸோ எஸ்ஆர்னோ ஒன்று, WH ஒன்று. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? லாஸ்ட் ஒன் லெட். லெட் வந்தா மட்டும் என்ன போடுறதுன்னு பார்க்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? எழுதிக்கோங்க. இஃப் லெட் கம்ஸ். ஸோ லெட் வந்துச்சுன்னா அதை இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றும் போது எப்படி மாற்றணும்னா ஷுட்டு போடணும். ஓகேவா? லெட் வந்தா ஷுட் போடணும். கொஷின் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் டைரக்ட் ஸ்பீச். She said, let's go for a walk. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? லெட். ஓகேவா? ஸோ இதை எழுதும்போது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவ வந்து வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்றா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம டென்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம்னா எக்ஸ்கிளைம்டு போடலாம், விஷ்டு போடலாம், ப்ரொபோஸ்டு போடலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல இந்த மாதிரி என்ன இருந்தாலும் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் ப்ரொபோஸ்டு போடுறேன். ஸோ ஷீ ப்ரொபோஸ்டு தட். இந்த இடத்துல லெட் எடுத்துடணும். ஓகேவா? ஸோ லெட் எடுத்துட்டு அவ எல்லாரையும் கூப்பிடலாம். கரெக்டா? ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன போடணும்னா வி. ஸோ வி எகைன்
should யூஸ் பண்ணும். லெட்டுக்கு பதிலா should. We should go for a walk. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லெட் அப்படின்னாலே அங்க இருக்கிற எல்லாரையுமே மென்ஷன் பண்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால நம்ம இங்க என்ன எடுக்கணும்னா வி. ஓகேவா? ஸோ இது வந்து ரேரஸ்ட் கொஸ்டின் தான். பட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லெட் வந்துச்சு அப்படின்னாலே ஸோ இங்க வி பிளஸ் ஷுட். பட் வி எல்லாத்துக்கும் காமனா வராது, டென்ஸை பொறுத்து மாறும். ஓகேவா? ஸோ பட் ஆனா காமனா வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வி வரும். ஸோ வி பிளஸ் ஷுட். ஓகேவா? So she proposed that we should go for a walk. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ லெட்டு வந்தா ஷுட் வரணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நான் ஆன்சர் எழுதி போடுறேன், கரெக்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. ஓகேவா? இதோ வரேன். ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. He said, I am reading a book. கன்வெர்ட் பண்ணுங்க. 5 கொஸ்டின்ஸ் எழுதி போடுறேன். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். She said, I have finished my work. He said, I will go to Chennai tomorrow. She asked, where are you going? இது சேஞ்ச் பண்ணுங்க. ஆ கரெக்டா ஆச்சு மேம். இது ரெண்டாவது செஷன். Ravi said, I can solve this problem. ஆன்சர் எழுதுங்க பாப்போம்.
So first one present continuous. So present continuous என்னவா மாறும்? Past continuous. கரெக்டா? அப்ப என்ன வரும்? He said that. So ஐன்றது அவன் தான். கரெக்டா? So he. am readingன்றது என்னவா மாறும்? Was. He வரும்போது was வந்துரும். So he was reading a book. கரெக்டா? ரொம்ப ஈஸி தான். Next. She said, I have finished. Present perfect. Present perfect என்னவா மாறும்? Past. She said that. So ஐன்றது அவ தான். So she had finished. Already verb 3 தான். So இதுவும் verb 3 தான். So she had finished. மைன்றது இங்க என்னவா மாறும்? அவ. So her work. ஓகேவா? Next. He said, I will go. So future continuous. கரெக்டா? So he said that. ஐன்றது அவன். will என்னவா மாறும்? would. So he would go to Chennai. நெக்ஸ்ட் இங்க டுமாரோ அப்படின்றது என்னவா மாறும்னா த நெக்ஸ்ட் டே. இதான் முக்கியம். ஸோ டுமாரோ எஸ்டர்டேலாம் நான் ஆல்ரெடி எழுதி போட்டிருக்கேன். த நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் ஷீ ஆஸ்க்டு. ஸோ அதே தான் ஷீ ஆஸ்க்டு. ஸோ டபிள்யூஹெச்னா அது அப்படியே தான் போடணும். வேர் ஆர் யூன்றது அவளை தான் கேட்குறான். ஓகேவா? ஸோ ஐ ஆர்ன்றது பாஸ்ட் டென்ஸ்ல என்னவா மாறும்? வாஸ். ஐ வாஸ் கோயிங். இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? க்ளோஸ் ஆயிரும். எடுத்து வச்சுட்டு அப்புறமா காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ரவி said. ஸோ கேன் என்னவா மாறும்? could. கரெக்டா? ஸோ ரவி said that he could solve this என்னவா மாறும்? that problem. ஓகேவா? இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தட் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, கொடுக்கலனாலும் மற்ற எல்லாமே கரெக்டா இருந்தாலும்